வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். இதில் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது என்னென்னா, இந்திய வேத ஜோதிட முறையிலேயே இன்னும் கொஞ்சம் துல்லியமாக டிகிரி அடிப்படையில் பார்த்து எந்த விதத்துலேயும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், மிகைப்படுத்தாமல், இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறது தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, முதல் நம்ம ஜாதகமே வாங்குறதில்ல. நம்ம கேட்குறது பார்த்திங்கன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இந்த விஷயம் மட்டும் எடுத்து நம்மளே ஒரிஜினல் சாஃப்ட்வேரில் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கம்ப்யூட்டரைஸ் ஜாதகம் எடுத்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த வாக்கிய பஞ்சாங்க முறையில் பண்ணது, தவறான முறையில் கணித்ததெல்லாம் அவாய்ட் ஆகி கரெக்டான ஒரு துல்லியமான ஜாதகம் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் எந்த டிகிரியில் இருந்தது அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம எடுத்து, இப்போ ஒரு கட்டத்தில் 3 கிரகம் 4 கிரகம் இருந்தாலும் என்னென்ன டிகிரியில் இருக்குது, சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்குது, 10 டிகிரியில் இருக்கா, நம்ம தள்ளி இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து அருமையாக நம்ம சொல்லக்கூடியது தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. இதனால் பார்த்திங்கன்னா துல்லியமான பலன்களும், எது நடக்கும் எது நடக்காது, எந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எந்த விதத்துலேயும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான அறிவியல் சார்ந்த, அஸ்ட்ரானமிலிருந்தால் அஸ்ட்ராலஜி வந்தது, வானவியலிருந்தால் ஜோதிடம் வந்தது, அது மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சாஸ்திரம் தான் அறிவியல் சார்ந்த வேத ஜோதிடம். அதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம். அஸ்ட்ராலஜினா தெரியும், அதில் வேதிக் அஸ்ட்ராலஜினாலும் புரியும். ஏன்னா ஒரு இந்திய வேதத்தில் அஸ்ட்ராலஜி ஜோதிடமுங்கிறது ஒரு அரிய கலையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்ங்கிறது என்ன இருந்ததுன்னா, நம்ம ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால உள்ளது உள்ளவாறு, அதாவது நம்ம துல்லியமாக பார்த்து எந்த விதத்துலேயும் அந்த கடவுள் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் இதை ஒரு சயின்ஸாக பார்க்குறோம். எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிக்கல், இன்ஜினியரிங் அது மாதிரி ஒரு சயின்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஜோதிடமுங்கிறது ஒரு சயின்ஸு. அதை நம்ம ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி வாக்கு பலிதம், நமக்கு சொல்கிற வாக்கு பழிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு கணக்கு, அது ஒரு மேக்ஸு, அது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்து எந்த விதத்துலேயும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், ஒரு பிளானட்டும் நம்ம பிறக்கிறப்போ எந்த மாதிரி ஒரு டிகிரியில் இருந்தது, அஸ்ட்ரானமிலேருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது, வானவியல்லேருந்து தான் ஜோதிடம் வந்தது. ஸோ வானவியலுங்கிறது ஒரு கிரகமும் எப்படி இருக்குது பிறக்கிறப்போங்கிறது பொறுத்து, அந்த கிரகம் அப்படி இருந்தால் என்ன பலனை கொடுக்கும், கர்மா எப்படி செயல்படும், கர்மாவை எப்படி செயல்படுத்த போகுதுங்கிறது தான் ஜோதிடம். ஸோ அதை டிகிரி அடிப்படையில் பார்த்து பொதுவாக பார்க்காமல் அக்யூரேட்டாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் அஸ்ட்ராலஜி தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகங்களும் அப்படியே வாங்காமல் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், AM PM போட்டு துல்லியமாக வாங்கி அதன் மூலமாக நம்மளே ஒரு கம்ப்யூட்டரைஸ் ஜாதகம், அதாவது திருக்கணிதம் பிரகாரம் எரெக்ட் பண்ணி அது மூலமாக டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் எப்படி இருக்குது, உண்மையிலேயே சேர்ந்துருக்கா, 15 டிகிரி விட்டு விலகி இருக்கா இல்லையா, ஒரு 4 கிரகம் ஒன்றா சேர்ந்துருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு நெருக்கமாக இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து மூட நம்பிக்கைகளை போகாமல், மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு இப்படி இருந்தால் எப்படி வேலை செய்யும், இப்படி இருந்தால் ஒரு கிரகம் எப்படி ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான தெய்வ சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. அதை நம்ம இந்த ஐடி துறையிலேருந்து வந்தனால சிறப்பாக ஒரு 18 வருடங்கள் அனுபவம் பெற்று கிட்டத்தட்ட 35,000-40,000 ஜாதகங்கள் பார்த்து எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், நம்ம கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சு தேவையில்லாத வேலைகள், நமக்கு ஆகாத விஷயங்கள் செய்யாமல் நம்ம பிராப்தங்கள் என்ன, நம்ம தோஷங்கள் என்னென்னு தெரிந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான சாஸ்திரமாக இது நம்ம யூஸ் பண்ணுறோம்.